நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலைப்பகுதியான நீலகிரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உதகையில் மலைத்தள பாதுகாப்பு குழுவின் கீழ் வரும் பாதுகாக்கப்பட்ட வனத்தை ஒட்டி விதிகளை மீறி ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் மீது அரசு அமைப்புகள் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இதனை புதிய தலைமுறை புலனாய்வு குழு ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. நீலகிரி மாவட்ட மலைதள பாதுகாப்பு குழுவின் கீழ் வரும் வனப்பகுதிகளிலே எத்தனை கட்டடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளன என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டோம். அப்பொழுது நகர் ஊரமைப்பு துறையினர் 10க்கும் அதிகமான பெரிய அளவிலான கட்டிடங்கள் அங்கு செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டடங்களுக்கு எதிராக பல ஆண்டுகளாக எந்த அரசு அமைப்பும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. எந்த அனுமதியும் இல்லாமல் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த கட்டடங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புதிய தலைமுறை கேட்டது. அதற்கு பிறகு நகர் ஊரமைப்பு அதிகாரிகள் அந்த கட்டிட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்த கட்டடங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதேபோல் நகர்ப்புற வரைத்திட்டத்திற்கு புறம்பாக அமைந்துள்ள கட்டடங்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி. நிலச்சரிவு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று உதகமண்டல மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து பேரிடர் மேலாண்மை திட்ட அலுவலர் பிராங்கிலின் தெரிவித்த கருத்துக்களை இப்போது கேட்கலாம். மாவட்ட நிர்வாகம் எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் எடுத்திருக்கிறது. எல்லா தாலுக் ஆபீஸிலும் கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் செயல்பட்டு வருகிறது. அதே போல எமர்ஜென்சி சர்வீஸ் பங்கஷனரிஸ் எல்லாமே 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்து தொடர்ந்து சேவை செய்து வருகிறாங்க. ஏதாவது இடத்துல தண்ணீர் அதிகமாக வரத்து இருந்துச்சுன்னா உடனடியாக பொதுமக்கள் 1077க்கு தெரியப்படுத்தினால் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான தங்கும் இடத்திற்கு அவர்களை அழைத்து செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. லோ லேயிங் ஏரியா தாழ்வான இடங்களுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். அதே போல வருவாய்த்துறையினரும் கண்காணித்து வருகிறார்கள். ஆகவே மக்கள் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள தற்போதைய நிலையில் உதகையில் இயற்கை பேரிடர் ஏற்படுவதை தடுக்க எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இயற்கை ஆர்வலர்களும் வல்லுநர்களும் சில யோசனைகளை முன்வைத்திருக்கின்றனர். உதகையை அடையாளப்படுத்தும் கொட்டும் மழை, சில்லென வீசும் காற்று வழக்கத்திற்கு மாறாக மகிழ்ச்சியை தராமல் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேக வெடிப்பு எனும் இயற்கை சீற்றத்திற்கு பிறகு உத்தரகண்டில் ஏற்பட்ட சேதமும் உயிரிழப்பும் உதகை வாசிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. உத்தரகண்டும் உதகையும் ஒரே புவியியல் அமைப்பு கொண்டவை என்பதும் அவர்களின் அச்சத்திற்கு மற்றொரு காரணம். தொடர்ந்து மழை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பய உணர்வு ஏற்பட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருமா, அங்கங்கே மலை இந்த லேண்டிங் சரிவுகள்லாம் ஏற்பட்டுரும், ஒரு பயம் உருவாயிருச்சு. அது இந்த பயத்தை இந்த மாவட்ட மக்கள் மத்தியிலிருந்து போக்க வேண்டியது இந்த நிர்வாகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கடமை. உதகைக்கென்றே உள்ள பிரத்யேக மரங்கள் பெருமளவில் வெட்டப்பட்டு கட்டடங்கள் எழுப்பப்படுவதே நிலச்சரிவிற்கு முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். அன்பிளான்ட் டெவலப்மெண்ட் நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் கட்டடங்கள்லாம் வரைமுறைப்படுத்தணும். நிறைய நீர்நிலைகளை எல்லாம் மறைச்சு கட்டுறது, இந்த ரியல் எஸ்டேட் நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இன்னைக்கு வீடு கட்டுற பிளாட்டாக மாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுக்கணும். எங்கே பார்த்தாலும் ஜேசிபி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த மழையிலே கரைக்கிறாங்க. அது போக இங்கே நிலத்தடி நீரே கிடையாது நீலகிரியில். இங்கே பேர்வெல் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இது நீலகிரி இந்த பூமி அரிச்சு இதில் சீசனிங்ஸ் 3வது பகுதியில் இருக்கு. 3வது பகுதியில் இருக்குனாக்கா இது ஆபத்து அதிகம் நிறைந்த பகுதிங்கிற மாதிரி சொன்னாங்க. விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுவதில் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்கிறார் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி கார்ஃபீல்ட். ஆக்ட் இருக்கு, ஆக்ட் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுல பொலிட்டிக்கல் பிரஷரோ அல்லது டிபார்ட்மெண்ட் பிரஷரோ அல்லது மற்ற ஏதாவது லோக்கல் இன்டர்ஃபியரன்ஸ்னால ஆக்ட்னா ஆக்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சேஃப். இதோட லைட்டே நம்ம இதோட அழிஞ்சு போனோம்னா நம்ம எப்படி நடக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு போகலாம். இது இவ்வளவு தூரமா நம்ம ஆக்டை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை.
உரிய நேரத்தில் விழித்துக் கொண்டால் மட்டுமே இயற்கை வளம் கொட்டி கிடக்கும் எழில்மிகு உதகையை காப்பாற்ற முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. புதிய தலைமுறைக்காக உதகை செய்தியாளர் அப்பாசுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்களை நிபுணர்கள் முன்வைக்கின்றனர். இதில் முக்கியமாக 8 காரணங்கள் கூறப்படுகின்றன. அது குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி விளக்குகிறார். மலைகளின் அரசி என சொல்லப்படும் உதக மண்டலத்தில் தற்பொழுது பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் அந்த பகுதி மக்களுக்கு நிலவுகிறது. இது குறித்து வல்லுநர்கள் கொடுத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். அதே போல இதற்கான காரணங்கள் என்பதையும் விளக்க உள்ளேன். குறிப்பாக இந்த பகுதியில் உத்தரகாண்டை ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு மழை பெய்தால் 80% அளவு நிலச்சரிவு நடப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பிரச்சனையில் மக்கள் தொகை பெருக்கம் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 10 ஆண்டுகளில் 682% மக்கள் தொகை பெருகம் என்பது இருந்திருக்கிறது. 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டில் 93,921 பேர் அந்த மாவட்டத்தில் வசித்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது அண்மையில் எடுக்கப்பட்ட 2017 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி 7,35,000 பேர் தற்பொழுது வசித்து வருகிறார்கள். இந்த மக்கள் தொகை பெருக்கமும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த பிரச்சனை என்னவென்றால் பல கட்டடங்கள் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப கட்டடங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கிறது. அதில் 10,000க்கும் அதிகமான கட்டடங்கள் விதிமுறை மீறலுக்கு உள்ளாயிருக்கிறது. அதை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சுற்றுலா வாசிகளுடைய வருகையும் ஒவ்வொரு ஆண்டும் 20% அதிகரித்து கொண்டு வருகிறது. இதனால் சுற்றுலாவாசிகளுக்கு ஏற்ப ஹோட்டல்கள் அதிக அளவு கட்டப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அடுத்த முக்கியமான காரணம் வல்லுநர்கள் சொல்வது 80 டிகிரிக்கும் அதிகமாக சரிவு கொண்ட பகுதிகளிலே கட்டணங்கள் கட்டி வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும் என்ற ஒரு தகவலையும் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு விதிப்படி 30%க்கும் 30 டிகிரிக்கும் அதிகமான பகுதிகளிலே சரிவுள்ள பகுதிகளிலே கட்டடங்கள் கட்டக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது அடுத்த பிரச்சனை என்னவென்றால் 500க்கும் அதிகமான போர்வெல்கள் அந்த மாவட்டத்தில் போடப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவுக்கு காரணமாக இந்த போர்வெல் அமையக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வல்லுநர்கள் தருகிறார்கள். அடுத்த பிரச்சனை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் விதிகளை அமுல்படுத்துவதில் குறிப்பாக அதிகாரிகள் தயங்குகிறார்கள். இன்னொரு பக்கம் லஞ்சம் தாண்டவமாடுகிறது. மேலும் அரசியல் நிர்பந்தம் இருக்கிறது அதிகாரிகளுக்கு. இதனால் இந்த ஒட்டுமொத்த காரணங்களால் விதிகள் முழுமையாக அமுல்படுத்தப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதுதான் இந்த மாவட்டம் சந்தித்து வரும் மிக முக்கியமான பிரச்சனையாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல 10 ஆண்டுகளில் 32% காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த காடு அழிப்பு இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் ஏற்படுத்தியிருப்பதாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோடு உடனடியாக செயல்பட்டாக வேண்டும். அப்போதுதான் இந்த இயற்கை பேரிடரிலிருந்து நீலகிரி மாவட்டத்தை காப்பாற்ற முடியும்.